Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி, நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாருமே அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அக்கிரமங்களை மன்னிப்பேன், பாவங்களை நினையாதிருப்பேன்றதையே ஏசாயா 54 இன்னொரு விதத்தில் சொல்லுகிறார் பாருங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லியிருக்கார். அதனால் இதை வாசிக்கிறேன் நான். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். கர்த்தர் நம்மேல் கோபம் கொள்வதில்லை, நம்மை கடிந்து கொள்வதில்லை என்று சொல்கிறார். இது ரொம்ப மாபெரும் சத்தியம். இதை என்னைக்கு நம்ம புரிஞ்சு கொள்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு கர்த்தருடைய காரியங்கள் விளங்கும், அன்னைக்கு தான் நிம்மதி வரும். இதை புரிந்து கொள்ளாத கிறிஸ்தவனுக்கு நிம்மதியே கிடையாது. கர்த்தர் கிளியராக சொல்கிறார் பாருங்கள். நான் என்ன பண்ணி கொடுத்தேன்? ஆணையிட்டு கொடுத்தேன். ஆணையிட்டு கொடுத்தேன், சத்தியம் பண்ணி கொடுத்தேன்றார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தாருன்னா அது போதும்னு? நான் உண்மையாகவே அது போதும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தாருன்னா நிச்சயம் அதன்படி செய்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அவர் கோபம் கொள்வதில்லைன்னா கோபம் கொள்வதே கிடையாது. அவர் கடிந்து கொள்வதில்லைன்னா கடிந்து கொள்வதே கிடையாது. ஏசாயா 54 போகும் 9ஆம் வசனத்தில் நான் உண்மையில் கோபம் கொள்வதில்லை என்றது சுலமாக விளங்குது. கடிந்து கொள்வதில்லை என்றோடனே சிலர் நினைக்கிறாங்க, என்னையா கடிந்து கொள்வதில்லைன்னா அப்போ நம்மளை கரெக்டாக பண்ணுறது இல்லையா கடவுள்? கரெக்ஷனே கிடையாதா? கிடையாது. கர்த்தர் தாம் நேசிக்கிறவர்களை என்ன பண்ணுகிறாரு? சிட்சிக்கிறாருன்னா கரெக்ட் பண்ணுகிறாருன்னு அர்த்தம். நம்ம தப்பு செய்யும்போது அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை கரெக்ட் பண்ணுகிறார். எப்படி கரெக்ட் பண்ணுகிறார்? தம்முடைய வார்த்தையை கொண்டு கரெக்ட் பண்ணுகிறார். நம்ம தப்பு செஞ்சுட்டு சபையில் வந்து உட்கார்ந்துருக்கும்போது சில பிரசங்கங்கள்லாம் நம்மளை என்ன பண்ணுது? உறுத்துகிறது. உறுத்துகிறதுனா நம்மளை அது கண்டம் பண்ணுறது இல்லை, அது என்ன பண்ணுது? நம்மளை கன்விக்ட் பண்ணுது. ஆவியானவர் வார்த்தையை கொண்டு என்ன பண்ணுகிறார்? நம்மளுக்குள்ள ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறார். ஐயோ, வசனம் அப்படி சொல்லியிருக்குது, நான் அப்படி தப்பாக நடந்துக்கிட்டேனே, என்னை நேசித்த ஆண்டவருக்கு விரோதமாக நான் செஞ்சிட்டேனேன்ற ஒரு உறுத்துதல் உண்டாகிறது. கூட்டம் முடிகிறதுக்குள்ளே நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதலும் உண்டாகிறது. ஏன்னா கன்விக்ஷன் ஷுட் லீட் டு ரிப்பென்டன்ஸ். பரிசுத்தாவியானவர் கொடுக்குற அந்த கன்விக்ஷன், அந்த உறுத்துதல் உள்ளத்தில், ஆவியானவர் நமக்கு நம்ம தப்பு செஞ்சிட்டோன்னு காமிக்கும்போது கண்டிப்பாக அது மனம் திரும்புதலுக்குள்ளே நடத்தும். நாம் தப்பு செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோன்னு காமிக்கிற அதே ஆவியானவர் தான் என்ன பண்ணுறாரு? மனம் திரும்புதலுக்குள்ளேயும் நடத்துகிறாரு. ஆனால் வந்துட்டு ஐயோ நான் பாவி, ஐயோ நான் தகுதியற்றவன் சொல்லி வீட்டுக்கு போனீங்கன்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். அது பரிசுத்தாவியானவர் கொடுத்த கன்விக்ஷன் அல்ல, அது காண்டம்னேஷன் ப்ரீச்சிங்கை கேட்டதுனால. காண்டம்னேஷன்றது வித்தியாசம், கன்விக்ஷன்ன்றது வேற ஒரு காரியம். கன்விக்ஷன் தேவ ஆவியானவர் கொடுக்கறது, அது மனம் திரும்புதலை உண்டாக்குது. காண்டம்னேஷன்றது குற்றப்படுத்துறது. குற்றப்படுத்தி நீ எதுக்கு லாயக்கு இல்லை, நீ தகுதி இல்லை, நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாதுன்னு சொல்லி அனுப்புறது. அப்படி சொல்லி அனுப்பும்போது என்ன ஆகிறது? நான் குற்றவாளி என்கிற உணர்வோடு தான் திரும்பி செல்கிறோம். இந்த மனம் திரும்புதலும் கிடையாது. நான் தகுதியற்றவன்ற உணர்வு உண்டாயிடுது. அப்படியே இடிஞ்சு போயிடுறோம், அதில் அந்த காரியத்தில் அப்படியே சிக்கிடுறோம். இங்கே நான் கடிந்து கொள்வதில்லை என்று சொல்லுகிறது கரெக்ட் பண்ணுவதில்லை என்ற அர்த்தத்தில் சொல்ல. ஏன்னா கர்த்தர் கரெக்ட் பண்ணுறார். நம்ம தப்பு செய்யும்போது கரெக்டு பண்ணுறார். வார்த்தையை கொண்டு, ஆவியானவரை கொண்டு நம்ம கரெக்ட் பண்ணுறாரு. நம்ம மனம் திரும்புகிறோம், அவரோட திரும்பியும் ஒப்புரவாகிறோம் இல்லையா? சரி, இங்கே நான் கடிந்து கொள்வதில்லைன்னு சொல்கிறது எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது? அந்த மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்னவாம்? காண்டம்னேஷன் என்கிற அர்த்தத்தில் தான் அதனுடைய அர்த்தம் சொல்லப்படுறது. இதே வார்த்தை இன்னொரு சில இடங்களில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது. அதை பார்த்தீங்கனால இது காண்டம்னேஷன் தான் விளங்குது. ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவாக வருது. இன்னொரு இடத்துலனா 106ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தில் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் நிற்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அங்கே என்ன பண்ணாராம் கர்த்தர்? அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று என்று எழுதியிருக்கிறது. சிவந்த சமுத்திரத்தை என்ன பண்ணாராம்? அதட்டினார். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்கு? He rebuked the Red Sea and it dried up. rebuked the Red Sea இருக்குது. அதட்டினார்.
இன்னொரு இடத்துல சகரியா 3:2 ஒரு தேவதூதன் பிசாசை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுகிறார். பிசாசை பார்த்து தேவதூதன் சொல்லுதுன்னா கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுகிறார். அங்கேயும் இதே வார்த்தை தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏசாயா 54:9 உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை. அதை அங்கே கடிந்து கொள்ளுகிறார்னு உபயோகப்படுத்தினாங்க, இங்கேயும் கடிந்து கொள்ளுகிறார்னு சொல்லியிருக்காங்க. சங்கீதம் 106:9 அதட்டினார் என்று வருகிறது. அப்போ பாருங்கள், இந்த கடிந்து கொள்ளுதல் என்கிறது கரெக்ஷனுக்காக, ஒருத்தனை திருத்துறதுக்காக சொல்கிற அந்த விதமான கடிந்து கொள்ளுதல், நல்ல விதமான கடிந்து கொள்ளுதல். இது காண்டம்னேஷனை ஏற்படுத்துகிற, ஒருத்தனை புட் டவுன் பண்ணுகிற, ஆக்கினை தீர்ப்பை உண்டாக்குகிற, குற்றவாளி என்று தீர்க்கிற அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி இருக்குதுங்க. அப்போ கர்த்தர் நான் உன்மேல் கோபப்படுவதில்லை, உன்னை கடிந்து கொள்வதில்லைன்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறார்? உன்னை கண்டம் பண்ணுவதில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்ம கண்டம் பண்ணுவதில்லைன்னு? நம்மளை கன்விக்ட் பண்ணுகிறார், ஆனால் கண்டம் பண்ணுவதே கிடையாது. கன்விக்ஷனை நாம் வரவேற்கிறோம், நல்லது. அவர் நம்முடைய பரலோகத்தாக இப்போ நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்பி அவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார், அது வேற. இது கண்டனம் பண்ணுவது, இது குற்றவாளி என்று தீர்ப்பது, ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது. போ, நீ தொலைஞ்ச, நீ உனக்கு ஒன்றும் கிடையாது, நீ அவ்வளோதான், உனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவது. அப்படிப்பட்ட ஒரு ரெப்யூக்கை பற்றி இங்கே சொல்லலை. ஐ வில் நாட் ரெப்யூக் யூ அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. இது ரெப்யூக் யூன்னு சொன்னால் நான் உன்னை கண்டனம் பண்ணி அந்த மாதிரி அதட்ட போகிறதில்லை. பிசாசை கடிந்து கொண்டார்னு சொன்னால் he condemned the devil, he condemned the Red Sea. அப்போ நம்ம அப்படி பண்ணுவதில்லை. அவர் நம்மளை திருத்தும்படியாக சொல்கிறாரு ஒழிய, உணர்த்துகிறாரு ஒழிய கண்டம் பண்ணுவது கிடையாது. ஐ வில் நாட் ரெப்யூக் யூ, நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்று சொல்வது அப்படிப்பட்ட ஒரு கடிந்து கொள்ளுதல். நான் கண்டம் பண்ணுவது கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்மளை கண்டம் பண்ணுவதே கிடையாதுன்னு? கண்டம் பண்ணுற பிரசங்களை கேட்டிங்கன்னா ஒன்று ஞாபகம் வச்சுங்க, இது மத பிரசங்கம். இது ஆவியானவர் கொடுக்குற பிரசங்கம் கிடையாது. ஆவியானவர் கண்டம் பண்ணுவது கிடையாது. ஆவியானவர் உணர்த்துகிறார், திருத்துகிறார், மனந்திரும்புதலை உண்டு பண்ணுகிறார், மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். அதுதான் ஆவியானவர் பண்ணுறது. பிரசங்கத்தை கேட்டதுனால நம்ம மேலேயே நமக்கு ஒரு வெறுப்பு உண்டாகி இனிமேல் நம்ம ஜெபிக்க முடியாது, நமக்கு எந்த தகுதியும் கிடையாது, நம்ம எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும், அதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அது ஆவியானவர்கிட்ட வந்தது கிடையாது. அது காண்டம்னேஷன், அது வேற ஒரு காரியம். 10ஆம் வசனத்தை பார்ப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே 2 காரியம் பார்க்கணும். முதல்ல சமாதானத்தின் உடன்படிக்கைன்னு சொல்லிடுது, அப்புறம் மனதுருகிற கர்த்தர்னு சொல்லிடுது. இந்த 2 காரியத்தை புரிந்து கொள்ள வேணும். சமாதானத்தின் உடன்படிக்கைன்னு சொல்லியிருக்குது, அது என்ன? சமாதானம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள்? என்ன சொல்கிறாங்க? ஹோல்னஸ், சவுண்ட்னஸ், சேஃப்டி அண்ட் வெல்பீயிங் இன் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் ஒரு பரிபூர்ணமான நிலை, பாதுகாப்பான நிலை, ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை ஆவி, ஆத்மா, சரீரத்தில் எல்லாவற்றிலும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை குறிக்கிற வார்த்தை தான் சமாதானம். சமாதானன்றது ஏதோ எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது இல்லை. சமாதானம் என்கிறது இதையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பரிபூர்ண நிலை, ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை. சரீர ஆரோக்கியம் மட்டும் இல்லை, ஆவியிலே, ஆத்மாவிலே, மனதிலே எல்லாவற்றிலும் ஒரு ஆரோக்கியமான நிலை அதை குறிக்குது. அப்போ பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு இந்த உடன்படிக்கை என்ன மாதிரி உடன்படிக்கை? சமாதானத்தின் உடன்படிக்கை. அப்படின்னா உனக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு வரக்கூடிய ஒரு உடன்படிக்கை. அதற்காகவே இதை செஞ்சிருக்கிறேன்றார். ஐ வாண்ட் ஹோல்னஸ், ஐ வாண்ட் சவுண்ட்னஸ், ஐ வாண்ட் யூ டு வாக் ஹோல் அண்ட் சவுண்ட் இன் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. உடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே நீ முழுமையானவனாக, பரிபூர்ணமானவனாக, எந்த குறைவும் இல்லாமல் சகல பரிபூர்ணத்தோடும் விளங்கும்படியாக நான் செய்த உடன்படிக்கை இது. அப்போ உடன்படிக்கை கடவுள் என்னத்துக்கு செய்திருக்கிறாரு? எல்லா விதத்திலையும் தாழ்ச்சி அடைந்து கிடத்த நம்மை எடுத்து எல்லா தாழ்ச்சியும் நீக்கி, குறைகளை போக்கி, எல்லா விதத்திலும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக நம்ம விளங்கும்படியாக ஒரு உடன்படிக்கையை என்ன பண்ணியிருக்காராம்? வைத்திருக்கிறாராம். அப்போ இந்த உடன்படிக்கைக்கு சமாதானத்தின் உடன்படிக்கைன்னு பேர். ஏன் சமாதானத்தின் உடன்படிக்கை? இந்த உடன்படிக்கை நம்மை பரிபூர்ணராக மாற்றுகிறது. அப்போ பாருங்கள், கர்த்தர் நாம் இந்த பரிபூர்ண நிலையை அடைய வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார்.
பரிபூர்ணராய் இருக்க வேண்டும், எந்த குறைவும் இல்லாமல் இருக்க வேண்டும், எல்லா நிறைவோடும் நாம் வாழ வேண்டும். சந்தோஷத்தில் குறைவு இருக்கக்கூடாது, சமாதானத்தில் குறைவு இருக்கக்கூடாது, எதிலுமே குறைவு இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். அதற்கெனே இந்த உடன்படிக்கையை செய்திருக்கிறதாக அவர் சொல்லுகிறார். சொல்லும்போது என்ன சொல்கிறார்? உன்மேல் மனதுருகிற கர்த்தர் இப்படி சொல்லுகிறார்னு சொல்லியிருக்கு. மனதுருகிறன்னா ஆங்கிலத்தில் மேர்சின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்னு சொன்னால், மூல பாஷையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பிள்ளை பயந்து போய் மிரண்டு இருக்கிற ஒரு பிள்ளையை எடுத்து தகப்பன் அரவணைத்து கொண்டு தடவி கொடுக்குறான் பாருங்கள். அந்த பயம் நீங்க தெளிய அந்த பிள்ளைக்கு தன்னுடைய ஆதரவை காட்டுகிறான். அவன் இருந்து அந்த பிள்ளை அரவணைத்து கொள்ளுகிறான். அது மூலமாக அந்த பிள்ளை பயம் நீங்குகிறது, சமாதானம் அடைகிறது. அதைத்தான் அங்கே சொல்லியிருக்கு. மனதுருகிறன்னா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல, ஏதோ ஒன்றை செய்கிறது, அந்த பயம் நீங்கும்படியாக, அந்த சஞ்சலம் நீங்கும்படியாக ஏதோ ஒன்றை செய்வது. அப்போ கர்த்தர் அதை செய்திருக்கிறார், நமக்கு அப்படி செய்திருக்கிறார். உண்மையில் மனதுருகிற கர்த்தர்னு சொன்னால் பயந்து மிரண்டு போய் வாழ்க்கையின் பிரச்சனைகளிலே அதன் மூலமாக சோர்ந்து போய் துவண்டு போயிருக்கிற நம்ம எடுத்து அரவணைத்து தடவி கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? நம்மை பலப்படுத்துகிறார். அதுக்குன்னே ஒரு உடன்படிக்கை வச்சிருக்கிறார். உண்மையில் மனதுருகிற கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. கிருபை என்கிற வார்த்தை அந்த ஹெசத் என்கிற வார்த்தையிலேருந்து வருது. கைண்ட்னஸ் என்ற ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கைண்ட்னஸ் உன்னை விட்டு விலகாது. நான் உன்னிடத்தில் கைண்டாக இருப்பேன்றது விலகவே விலகாது. கைண்ட்னா எல்லாருக்கும் புரியுது இல்லையா? உன்னிடத்தில் தயவு காண்பிப்பேன், உனக்கு கைண்டாக இருப்பேன், உனக்கு நல்லது செய்வேன்னு அர்த்தம். அந்த கைண்ட்னஸ், என்னுடைய ஹெசத், என்னுடைய நீ நல்லா இருக்க வேணுங்கிற அந்த எண்ணம், அந்த ஆசை, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற ஆசை ஒருபோதும் நிலை பெயராது என்று சொல்கிறார். என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. மலைகளே விலகி போகும், பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்து போகும். மலைகள் சாதாரணமாக விலகாது, பர்வதங்கள் நிலை பெயரவும் செய்யாது. அதை ஆட்டி உலுக்கி எடுக்கிறது சாதாரண காரியம் இல்லை. அது மலை வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். அவைகளே விலகி போனாலும் நிலை பெயர்ந்து போனாலும் என்னுடைய கைண்ட்னஸ் உன்னை விட்டு விலகாது என்றார். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். கடவுள் சொல்கிறாரு, நான் உன்னை கைண்டாக ட்ரீட் பண்ணுறதை தவிர வேறு எந்த விதத்தில் நான் ட்ரீட் பண்ணவே மாட்டேன். உன்னிடத்தில் தயவாக இருப்பேன். உனக்கு மனதுருகுகிற கர்த்தர் நான், உனக்கு நல்லது செய்கிற தேவன் நான். உன்னை வேறு விதத்தில் நான் நடத்த மாட்டேன். உன் மேலே நான் கைண்டாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், கர்த்தர் நம்ம மேலே தயவு காட்டுகிற கர்த்தராக இருக்கிறார். இதை மனசில் வைக்க வேணும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கைண்ட்னஸ் நம்ம விட்டு விலகவே விலகாது. என்ன ஆறுதலை கொடுக்குது பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், இது சத்தியமாக சொல்கிறேன் நான் என்றார். சத்தியமாக சொல்கிறேன். இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, நம்ம மேலே கோபம் கொள்வதில்லை, உன்னை கடிந்து கொள்வதில்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கைண்ட்னஸ், எனக்கு அந்த இங்கிலீஷ் வார்த்தை பிடிக்குது பாருங்கள், என்னுடைய கைண்ட்னஸ் உன்னை விட்டு விலகவே செய்யாது என்றார். என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை, நீ நல்லா இருக்க வேணும்னு ஒரு உடன்படிக்கை பண்ணினேன், உன்னுடைய நல்வாழ்வுக்காக ஒரு உடன்படிக்கை செஞ்சேன். அந்த உடன்படிக்கை மாறவே மாறாது. என் டிசிஷன் தான், நீ நல்லா இருக்கணும், அதுக்குன்னு நான் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அந்த உடன்படிக்கையை மாற்றிக்கொள்வதில்லை. உன்னுடைய பாவங்களை நினைக்க மாட்டேன், அக்கிரமத்தை மன்னிப்பேன், உன் மேலே கோபம் கொள்ள மாட்டேன், உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன், என்னுடைய கைண்ட்னஸை உன்னை விட்டு விலக்கவே மாட்டேன்றார். ஏன் இதை போதிக்காம விட்டாங்கன்னு தெரியல எனக்கு. கர்த்தர் தயவானவர், அவருடைய கைண்ட்னஸ் நம்மை விட்டு விலகுவதில்லை. கர்த்தர் உங்கள் மேலே கைண்டாக இருக்கிறாரு. ஏன்னா உங்கள் மேலே மனதுருகிற தேவன் அவர். ஒரு பிள்ளையை மிரண்டிருக்கிற ஒரு பிள்ளையை அரவணைக்கிறது போல் உங்களை அரவணைத்துக் கொள்கிறார். உங்கள் பயங்களை போக்குகிறவர், உங்கள் சந்தேகங்களை நீக்குகிறவர், உங்கள் சஞ்சலத்தை நீக்குகிறவர், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், உங்களை அரவணைத்துக் கொள்கிறவர் அவர். உங்களுடைய பிரச்சனையின் நேரத்தில் அவருடைய அரவணைப்பை நீங்கள் உணர வேண்டும். அவர் உங்களுக்கு எதிராக இல்லை, அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டாகும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இருக்கீங்களா? தான் பாருங்கள், இப்போ புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நோவாவின் காலத்தில் நான் ஆணையிட்டு கொடுத்தது போல் இப்போ நான் ஆணையிட்டு தரேன்றார்.